கோவையை அடுத்த வெள்ளலூர் பகுதியில் தமிழ்நாட்டின் துணை முதல்வராய் பொறுப்பேற்றிருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தியும், மீண்டும் அமைச்சரவையில் பதவியேற்றிருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வாழ்த்தியும், வெள்ளலூர் பகுதியில் இளைஞரணி சார்பில் மற்றும் பேரூர் நகர செயலாளர் ராஜு அவர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் மிக விமர்சையாக திமுகவினர் கொண்டாடினர். இதில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் நித்யாதேவி, குணசுந்தரி, பேக்கரி கனகராஜ், பவித்ரா பரிசு, மாவட்ட துணை அமைப்பாளர் சுந்தரலிங்கம், செந்தில்வேல், ஜெகதீஷ், எக்ஸ் கவுன்சிலர் இரா கண்ணன், எக்ஸ் செயலாளர் தொழிற்சங்க செயலாளர் தட்சிணாமூர்த்தி, துணை செயலாளர் மருதாச்சலம், கிளைக்கழக செயலாளர் மற்றும் சார்பு அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இன்று பவள விழா திராவிட முன்னேற்ற கழகத்தால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு 3 தீபாவளிகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சட்ட போராட்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக நமது இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தின் துணை முதல்வராக அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை செய்து நேற்றைய தினம் பதவியேற்றிருக்கின்றார்கள். ஆக எங்களுக்கு இந்த வருடம் 2024 வருடம் 3 தீபாவளியை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நல்ல காரியங்களுக்கு நமது கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களது வெள்ளலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வெள்ளலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.